31/3/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள், மகாவீர் ஜெயந்தி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம் இருப்பு 1 நாழிகை 59 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:13 கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 7:46 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:57 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று மாலை 4:12 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 7:46 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 7:41 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:57 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:57 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திருவோணம் அவிட்டம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மிகவும் நன்மையான காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதே மாதிரி இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானிற்கு செவ்வரளி மாலையிட்டு வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகம் தேடின்னு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதேமாரி வீடு மனை வாகனம் எதனா வாங்கணும்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் புதன், செவ்வாய் மற்றும் ராகு, மீன ராசியில் சூரியன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் கேதுவோடு சேர்ந்துட்டுருக்கார். கேதுனாலே ஞானக்காரகன், கரெக்டாக? அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக பொறுமையாக அழகாக செய்வீங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. இன்றைக்கி பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், வணங்க விடுதம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட கேதுவோடு சேர்ந்துட்டுருக்கார், சரியா? அதனால் இன்றைக்கி மனசில் கொஞ்சம் தைரியம் குறையும், வீரியம் குறையும். அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படின்னா 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் இன்றைக்கும். ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற மாதிரி நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி அரசியல் இதுகளுக்கெல்லாம் மேடை பேச்சுக்களை ரொம்ப ஜொலிக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷம் மிகும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம், வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேயர்களே,
இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவோட இணைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தலை தூக்கும். அதேமாரி படிக்கிற குழந்தைலாம் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசியில் இந்த சந்திர பகவான் ராகுவோட கேதுவோட சேர்ந்துட்டுருக்கார். சரியா? அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழப்பத்தோடு ஏதாவது வேலை செஞ்சோம்னா நமக்கு அப்படி தான் இருக்கும். சரியா? கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்துலையும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கட்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கன்னி ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் நிறைய செலவுகள் அதிகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவோட சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கி இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவோடு சேர்ந்தால் கூட இந்த ஜீவன விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். என்ன? உத்தியோகம் அற்புதமான ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி, எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சில விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்ல சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக நிறையா இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சில முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான விருச்சிகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவோடு சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணுங்க. சரியா? ஏன்னா நம்ம வேகமாக வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம சில தப்புகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? நிதானமாக செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும். அதான் இன்றைக்கி. புரியுதா? அதனால் இன்றைக்கி நிதானமாக அந்த வண்டியை ஓட்டுங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி இந்த விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல
சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா கூர்ந்து பயில்வாங்க. அதற்குண்டான ஒரு மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை ஏற்பார்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைக்கும் கேதுவோடு சேர்ந்துருக்கார். மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் செயலில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சில சமயம் பொறுப்பற்ற செயல்களை செய்யக்கூடலாம் அப்படிங்கிறனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவையே இல்லாத வேலை, பொறுப்பு இல்லை, அதாவது அந்த வேலையில் நம்ம இன்ட்ரெஸ்டே இருக்காது, அது தேவையும் இல்லை அந்த வேலை, ஆனால் அதை செய்கிற மாதிரி மேலதிகாரிகள் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் வரும். ஆனால் கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டி வரும். ஏன்னா கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். புரியுறதா? நல்ல கான்சன்ட்ரேஷன் அதில் ஃபுல்லாக இருக்கணும். அதேமாரி எனக்கு அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறது மட்டும் இல்லை, அஷ்டம ராசியில் கேதுவும் இருக்கார். அதனால் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதேமாரி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக கனிவாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கும் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவோட சேர்ந்துட்டுருக்கார். என்ன ஒன்று பூரம். அதனால் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நாள் நன்மைகளை கொடுக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பேசி தீர்த்துக்கணுமே தவிர தீர்த்துட்டு பேசக்கூடாது. புரியுறதா? அதேமாரி அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களே கொஞ்சம் பிரச்சனைகளை கிளப்புவாங்க. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி கணவன் மனை ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லைங்கிறத மாதிரி இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பகிர்வுண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் கேதுவோடு சேர்ந்துட்டுருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் மனசில் குழப்பம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஆரம்பம்தான் ஸ்டார்டிங் ட்ரபிள், மற்றபடி கிளம்பிடுத்த வண்டி ஜோராக போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. அதாவது பேசுகிற வார்த்தைகளில் கவனம். ஏன்னா மேடை பேச்சுக்களை அவங்க தானே பேசி ஆகணும். கரெக்டாக டூப்பு போட்டால் பேச விட முடியும். அதனால் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்க நேரிடலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் ஓரளவிற்கு வந்து சேரலாம். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.